ஆண்டுடைய வார்த்தையை நாம் சிந்திப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் முதல் அதிகாரம் வசனங்கள் 19 முதல் 23 வரை நாம் எல்லாரும் இணைந்து வாசிக்க போகிறோம். எருசலேமில் இருந்து யூதர்கள் ஆசாரியரையும் லேவியரையும் யோவானிடத்தில் அனுப்பி, நீர் யார் என்று கேட்டபொழுது அவன் மறுதலியாமல் அறிக்கையிட்டதும் அன்றி, நான் கிறிஸ்து அல்ல என்றும் அறிக்கையிட்டான். அப்பொழுது அவர்கள், பின்ன யார், நீர் எலியாவா என்று கேட்டார். அதற்கு, நான் அவன் அல்ல என்றான். நீர் தீர்க்கதரிசியானவரா என்று கேட்டார்கள். அதற்கும் அல்ல என்றான். அவர்கள் பின்னும் அவனை நோக்கி, நீர் யார், எங்களை அனுப்பினவர்களுக்கு நாங்கள் உத்தரவு சொல்லும்படிக்கு உம்மை குறித்து என்ன சொல்லுகிறீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவன், கர்த்தருக்கு வழியை செவ்வை பண்ணுங்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னபடியே நான் வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தமாயிருக்கிறேன் என்றான். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கிருபையினால விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டவர்களே, திருச்சபையின் அங்கமாய் இருப்பவர்களே, ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருப்பவர்களே, விசுவாசத்தில் வல்லவர்களாய் இருப்பவர்களே, ஆண்டவரை அதிகமாய் நேசிக்கிறவர்களே, ஊழியத்தில் தங்களை ஈடுபடுத்தி கொள்ளுகிறவர்களே, ஊழியங்களுக்காக பொருள் உதவி செய்கிறவர்களே, ஊழியருடைய கரங்களை தாங்குகிறவர்களே, அல்லேலூயா, இந்த உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டவர்களே, ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்த அந்த புண்ணியத்தை அறிவிக்க ஆசாரிய கூட்டமாய், ராஜரீக பரிசுத்த சந்ததியாய் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களே, நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. நீங்கள் யார் என்பதை இந்த காலத்தில் நீங்கள் அறிந்தால் மாத்திரம்தான் உங்களை குறித்த தேவ சித்தத்தை நிறைவேற்ற முடியும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் எப்படிப்பட்ட காலம்? இந்த காலத்தில் நீங்கள் யாரா இருக்கிறீங்க? இந்த காலத்தில் உங்கள் மூலமாக கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறார்? நீங்கள் அதை செய்து கொண்டிருக்கிறீர்களா? உங்களால் அதை செய்ய முடியுமா? நீங்கள் உங்கள் உலக வாழ்வை முடிப்பதற்குள் அந்த சித்தம் உங்கள் வாழ்வில் நிறைவேறி இருக்குமா? இதுதான் ரொம்ப முக்கியம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஐயா, இவர் 120 வயசு வரைக்கும் வாழ்ந்தார், எங்கள் ஊரில் இவர் தான் அதிக வயசு வாழ்ந்தவர், இந்த பேர் நமக்கு வேண்டாம். அல்லேலூயா. எங்கள் ஊரில் இன்னைக்கு ரோடு இருக்குன்னா அதுக்கு இவர் தான் காரணம், அந்த பேர் நமக்கு வேண்டாம். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த பிள்ளைகள்லாம் படிக்கிறாங்கன்னா அதுக்கு இந்த குடும்பம் தான் காரணம், அந்த பேரெல்லாம் வேண்டாம். ஆமென் சொல்லுங்க. இது எல்லாம் இந்த உலகத்தோடு என்ன செஞ்சிடும்? முடிஞ்சிடும். ஆனால் இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொருவரை குறித்தும் தேவனுக்கு ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது. எத்தனை பேர் நீங்கள் அதை நம்புறீங்க? வயதான காலத்தில் ஆசாரிய ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டிருந்த சகரியாவுக்கு ஒரு தரிசனம். கேப்ரியல் சொல்றாரு, சகரியாவே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. அவனுக்கு அப்படி என்ன வேண்டுதல்? அவனுக்கு ஆசாரிய ஊழியம் இருக்கு, அந்த ஊழியத்திற்கான அழைப்பு இருக்கு, அபிஷேகம் இருக்கு, குடும்ப பின்னணியம் இருக்கிறது, சமுதாயத்தில் நல்ல வாழ்க்கை, நல்ல மதிப்பு, சாட்சி இருக்கிறது, கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கும் நல்ல அனுபவம் இருக்கிறது. ஆனால் அவன் ஜெபித்த ஒரு ஜெபத்திற்கு இன்னும் என்ன வரல? அது என்ன ஜெபம்? எனக்கு எப்படியாவது ஒரு பிள்ளை வேணும், எனக்கு எப்படியாவது ஒரு குழந்தை பாக்கியம் வேணும். ஆண்டவரே, நீர் என்ன நினைக்க மாட்டீங்களா? என் குடும்பத்தை நீங்கள் நினைக்க மாட்டீங்களா? எனக்கு ஒரு வாரிசை தர மாட்டீங்களா? எனக்கு ஒரு பிள்ளை கிடைக்காதா? இதுதான் அவனுடைய ஜெபம். இப்போ பாருங்க, அது அவனுடைய வாழ்க்கையில் கேட்கப்பட்டது. கேட்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, எப்பா, நீ ஜெபம் பண்ணதற்கு பதிலாக இந்த பிள்ளையை கொடுக்கல. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீ ரொம்ப காலமாக வேண்டிக் கொண்டிருந்தாய், அந்த வேண்டுதலுக்கான பதில் இப்போ நான் உனக்கு தரல. ஆமென் சொல்லுங்க. இவன் பிறக்கிறதற்கு முன்னமே, 700 வருஷத்திற்கு முன்னமே
நான் தீர்க்கதரிசியின் மூலமாய் உரைத்த வார்த்தை நிறைவேறும்படியான வாக்குத்தத்தமா அவன் பிள்ளையை நான் தாரேன். அல்லேலூயா. வனாந்திரத்தில் வழியை ஆயத்தம் பண்ணுகிறவனாய் அவன் இருப்பான். வனாந்திரத்தில் கூப்பிடுகிற சத்தமாய் அவன் இருப்பான். மேசியாவுக்கு வழியை ஆயத்தம் பண்ணுகிறவனாய் அவன் இருப்பான். இப்படி இன்னைக்கு உன்கிட்ட பேசுகிறேன்னா உனக்கு ஒரு பிள்ளையை தர்றதுக்கு 700 வருஷத்திற்கு முன்னதாகவே தீர்மானித்து விட்டேன். அல்லேலூயா. அப்போ நீ நினைக்கக்கூடாது என் கனவு நிறைவேறிவிட்டது, என் ஆசை நிறைவேறிட்டு, என் விருப்பம் நிறைவேறிட்டு, இனிமே வயசான காலத்தில் இனிமே நான் வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை, நான் பரலோகத்துக்கு போகிறதுக்கு ரெடி, அப்படி சொல்கிறது கிடையாதுப்பா. உன் பிள்ளை குறித்த திட்டம், தேவ சித்தம், அது ஏன் இந்த காலத்தில் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதை நீ என்ன செய்யணும், அறிந்திருக்கணும்னு சொல்லி தான் பிறந்த மனுஷன் யார்? யோவான். அப்போ பாருங்க, இந்த யோவான் இப்போ வளர்ந்து ஆண்டுடைய கிருபையினால் ஊழியம் செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ அவன்கிட்ட வந்து ஒரு டீம் கேட்குறாங்க, பரிசேயர்களுடைய கூட்டம் அவன்கிட்ட வந்து கேட்குறாங்க, ஐயா நீங்கள் யார்? அல்லேலூயா. நீங்கள் யார்? உங்கள்கிட்ட கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? திடீர்னு ஒரு டீம் வர்றாங்க, நீங்கள் யாருன்னு கேட்டால் நான் இன்னொருடைய மகன் அப்படின்னு, நான் இந்த ஊரை சேர்ந்தவன், என் பேர் இது, இங்கே தான் நான் வேலை பார்க்கேன், அப்படி தானே சொல்லுவோம். அல்லேலூயா. ஆனால் இவன்கிட்ட என்கொயரி பண்ணுறாங்க, இவன்கிட்ட உன் பேர் என்ன, உங்கள் அப்பா பேர் என்ன, உங்கள் ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன, இந்த நோக்கத்தோடு அவங்க நினச்சில கேட்கல. இவன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கான், இவன் லைஃப் ஸ்டைல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இவன் ட்ரெஸ் கோடு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இவனுடைய ப்ரீச்சிங் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்த்தால் இவனை சாதாரணமாக நிச்சயமில்லை, கணிக்க முடியவில்லை. அதனால தான் வந்து கேட்குறாங்க, நீ யார்? ஆமென். எலியாவா அப்படின்னு கேட்குறாங்க. அவன் சொல்லிட்டான், ஐ எம் நாட் எலைஜா, நான் எலியா இல்லைன்ட்டான். ஆமென் சொல்லுங்க. அப்போ நீங்கள் ப்ராஃபட்டா, தீர்க்கதரிசியா? அப்படிலாம் இல்லைப்பா. அதுக்கப்புறம் கேட்குறாங்க, ஐயா எங்களை அனுப்பியிருக்கிறாங்க, நீங்கள் யாருன்னு கேட்டுட்டு வர்றதுக்கு தான் அனுப்பப்பட்ட நாங்கள் அனுப்புகிறவங்களுக்கு போய் என்ன செய்யணும், நாங்கள் பதில் சொல்லி ஆகணும். அதனால் உண்மை குறித்து நீர் என்ன சொல்லுகிறீர்? அப்போ அவன் சொல்கிறான், கர்த்தருக்கு வழியை செவை பண்ணுங்கள் என்று. அல்லேலூயா. வனாந்தரத்தில் கூப்பிட்றனுடைய சத்தம். அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த காலத்தில் நீங்கள் யார் என்பதை அறிந்து தேவ சித்தத்தை செய்யணுன்னா 3 காரியம் வேணும். அதுதான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இன்னைக்கு. அல்லேலூயா. நீங்கள் யாருன்னு அறிய விரும்புகிறீங்களா? இது எப்படிப்பட்ட காலம்னு புரியணுமா உங்களுக்கு? உங்கள் மூலமாக கர்த்தர் என்ன செய்ய போகிறார் நீங்கள் தெரிஞ்சுக்கிடணுமா? அதற்கு முதலாவது தேவை வேத அறிவு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன அறிவு? வேத அறிவு. கண்டிப்பாக நான் விசுவாசிக்கிறேன், இந்த யோவான் வளர்ந்த போது அவங்க அப்பா அவன்கிட்ட பேசியிருப்பார். எதை பேசியிருப்பார்? என் தங்கம், என் செல்லம், என் கட்டி, என் வயிறும், என் கலெக்டரு, என் டாக்டரு அப்படிலாம் பேசியிருக்க மாட்டார். மகனே நீ வனாந்திரத்தில் கூப்பிடுவனுடைய சத்தம். அல்லேலூயா. மகனே நீ மேசியாவுக்கு வழியை ஆயத்தம் பண்ணுகிறவன். மகனே நீ என்ன மாதிரி ஒரு ஆசாரியன் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆசாரிய வகுப்பில் ஒரு மனிதன் பிறந்தால் அவன் அடுத்தது யாராக மாறிடுவான்? ஆசாரியனாக மாறிடுவான். அப்பாவுக்கு பின்னாடி அவன் என்ன செஞ்சிருவான்? ஆசாரியனாக மாறிடுவான். அந்த ஆசாரியர்களுக்கென்றே ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்குது, அந்த ஆசாரியர்களுக்கென்றே ஒரு ட்ரெஸ் கோட் என்ன செய்யுது இருக்குது, அந்த ஆசாரியர்களுக்கென்றே நிறைய ப்ரிவிலேஜஸ் இருக்குது. ஆனால் இந்த தகப்பன் கண்டிப்பாக சொல்லியிருப்பான், வசனத்தின் அடிப்படையில் எனக்கு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கு, நீ ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாய் உரைக்கப்பட்ட அந்த வார்த்தையின் நிறைவேறுதல். அதனால் நீ என்னை போல ஒரு ஆசாரியனா என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. என்னை போல இந்த ஆசாரிய ஊழியத்தில் உனக்கு என்ன கிடையாது, பங்கு கிடையாது. என்னை போல உனக்கு தேவாலயத்தில் என்ன கிடையாது, பணி கிடையாது. வழக்கமாக அவன் நீ யாருன்னு கேட்டா நான் ஆசாரியனுடைய பையன் என்ன செய்யணும், சொல்லணும். ஆனால் இப்போ ஜான் த பேப்டிஸ்ட் அப்படி சொல்லலை, நான் வனாந்திரத்தில் கூப்பிடுகிறனுடைய சத்தம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்கள்கிட்ட வந்து நீ யாருன்னு கேட்டால் வழக்கமான பதில் உங்கள்கிட்ட வந்து வரக்கூடாது, வசனத்தின்படி வரணும். வேத வசனத்திலிருந்து நீங்கள் யாருன்னு
உங்களை நீங்கள் வெளிப்படுத்தணும். அல்லேலூயா. அப்போ தகப்பன் மூலமாய் தன்னை அறிந்து கொண்டவன் இந்த தீர்க்க தரிசன ஆகமத்தில் தன்னை குறித்து எழுதியிருந்ததை அவன் புரிஞ்சதுனால தன்னை தனிமைப்படுத்தி கொண்டான். அல்லேலூயா. தன்னுடைய வாழ்வை அவன் மாற்றிக்கொண்டான், விரும்பி அதை ஏற்றுக்கொண்டான், முழுவதுமாய் அதற்கு அர்ப்பணித்தான், முற்றிலும் அதற்காகவே அவன் வாழ்ந்தான். காரணம் வேத அறிவு. வசனத்தை கற்றுக் கொடுக்க வேண்டிய காலத்தில் அவனுக்கு அவன் தகப்பன் கற்றுக் கொடுத்தான். அவன் அறிந்து செயல்பட வேண்டிய காலத்தில் வசனத்தை அறிந்து செயல்பட்டான். அதனால தான் தன்னிடத்தில் வந்த அந்த கூட்டத்தாருக்கு அவன் கரெக்டான பதில் சொல்கிறாங்க. ஏன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, அந்த காலத்தில் ஜான் த பேப்டிஸ்டுக்கு பயங்கர இன்ஃப்ளூயன்ஸ். ஏன்னா வனாந்தரத்தில் இருக்கிறான், அவனை தேடி பெரிய பெரிய ஆட்கள்லாம் போகிறாங்க, அவனை தேடி பிரபலங்கள் போகிறாங்க, அவனை தேடி முக்கியமானவங்க போகிறாங்க. உடனே அங்கே அவன் ஒரு கூடாரத்தை போடலை, மகிமையின் ஜெப கூடாரம், வனாந்தரத்தில் கூப்பிடக்கூடிய சத்தத்தின் கூடாரம் அப்படிலாம் போடலைங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அங்கே தனக்குன்னு அவன் ஒரு ஜெயஸ்தம்பத்தை என்ன செய்யலை, நாட்டவில்லை. அவன் தனக்குன்னு ஒரு பேரை உண்டாக்க அங்கே ஒரு அடையாளத்தை அவன் என்ன செய்யலை, தேடவில்லை. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த அறிவு இல்லை அப்படின்னா நாம் நமக்காக வாழ்கிறவங்களாம் மாறிடும். நீங்கள் யாருன்னு உங்களுக்கு சொல்ல தெரியாமல் இப்போ. அல்லேலூயா. நீங்கள் யார்? கர்த்தருடைய சித்தம் செய்கிறவர்கள். ஆமென் சொல்லுங்க. வசனத்தின்படி வாழ அர்ப்பணித்தவர்கள், இந்த பூமிக்குரியவர்கள் அல்ல. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் பரலோகத்திற்கு சொந்தமானவர்கள். அல்லேலூயா. நீங்கள் பரம தரிசனத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறவர்கள், உங்கள் மேலே உள்ள அழைப்பின் அடிப்படையில் வாழ்கிறவர்கள், உங்களை அபிஷேகம் பண்ணின தேவனை அறிந்து வாழ்கிறவர்கள். அப்போ இதுக்கெல்லாம் என்ன தேவை? அதுக்கு தான் பைபிளை மிஸ் பண்ணாதீங்க, பைபிளை அற்பமாக நினைக்காதீங்க, வசனத்தை வாசிக்கிறத கடமையாக நினைக்காதீங்க. ஏதோ கட்டாயத்திற்காக அன்னைக்கு இந்த பைபிள் ரீடிங் பிளானில் நான் வாசிக்கணும் அப்படி நினைக்காதீங்க. இது உங்களை யார் என்று காட்டும் ஒரு கண்ணாடி, உங்களை அப்படியே பிரதிபலிக்கும். நீங்கள் நல்ல திறந்த இருதயத்தோடு இந்த வசனத்தை நீங்கள் வாசித்து அதை ஆராய ஆரம்பித்தா இது நீங்கள் யாருங்கிறத உங்கள்கிட்ட என்ன செய்யும், சொல்லிகிட்டே இருக்கும். நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் எப்படிப்பட்டது என்பதை இது வெளிப்படுத்தும். அது மாத்திரமல்ல, நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை இது உங்களுக்கு கற்றுத்தரும். அதனால தான் வசனத்தை நல்லா நேசிக்கணும். அல்லேலூயா. வசனத்தை ரொம்ப முக்கியத்துவப்படுத்துங்க, வசனத்தை கனம் பண்ணுங்க, வேத வார்த்தைக்கு உங்கள் வாழ்க்கையில் இடம் கொடுங்க. அல்லேலூயா. இதை நீங்கள் செகண்டரி ஆக்காதீங்க. வேத வசனத்தை நீங்கள் பிறவை பார்த்துக்கலாம் வாசிக்கிறத அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்காதீங்க. ஏன்னா அந்த வார்த்தையில் தான் நீங்கள் யார் என்கிற வெளிப்பாடு மறைந்திருக்கிறது. எத்தனை பேர் இதை ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. நமக்கு சில நேரத்தில் எல்லாமே தெரியாது. எல்லாம் தெரியுமா? தெரியாது. அப்போ நம்மை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்குங்கிறது நமக்கு நல்லா தெரிஞ்சிருந்தால் தான் நம்ம அதற்கு ஏற்றாற்போல் செயல்படுவோம். நம்முடைய காலம் வீணாகாது. ஏசப்பா இந்த பூமியில் எத்தனை வருஷம் வாழ்ந்தாங்க? 30+. அவ்வளோதான். ஜான் த பேப்டிஸ்ட் எத்தனை வருஷம் வாழ்ந்தார்? 30+. இயேசுவுக்கு இவர் 6 மாதம் மூத்தவர். நீங்கள் பார்க்குறது பார்த்தா அவர் ஒரு 70 வருஷம் வாழ்ந்திருப்பார் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. அப்படிலாம் கிடையாது. ஏசப்பாவை குறித்த தீர்க்க தரிசனம் மரியாள்கிட்ட உரைக்கப்படுது. நீ கர்ப்பவதியாக போகிறேன். உன் இனத்தாலாகி எலிசபெத்து இப்போ எப்படி இருக்கா? கர்ப்பவதியாக இருக்கிறா. இப்பொழுது அவளுக்கு எத்தனாவது மாதம்? 6வது மாதம். அப்போ மரியாள் வயிற்றில் கரு உருவாகும் போது அங்கே ஜான் த பேப்டிஸ்ட் 6th month அவர் உள்ள கருவாக இருக்கிறார். அப்போ இயேசுநாதருக்கு அவர் எவ்வளோ மாதம் மூத்தவர்? 6 months older. அவ்வளோதான். அல்லேலூயா. 6 மாதம் மூத்தவர். அப்போ இவங்களாம் வாழ்ந்த காலம் எவ்வளவு? 30+ தான். ஆனால் பாருங்க, இயேசு எவ்வளோ பெரிய வேலையை செஞ்சு முடிச்சுட்டு போயிட்டார். அவர் வந்து நிற்கிறார், ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருதுன்றார். அல்லேலூயா. பகற்காலம் இருக்கு மட்டும் நான் பிதாவின் சித்தத்தை என்ன செய்யணும்? செய்து முடிக்கணும். அப்போ அவங்களுக்கு தெரியுது இதுதான் டியூரேஷன், இவ்வளோதான் டைம் பீரியட். Within that I have to do the will of God. இதுக்குள்ள நான் தேவ சித்தத்தை என்ன செய்யணும்? செஞ்சு முடிக்கணும். ஏன் இடைவிடாமல் ஓடினாங்க? ஏன் ஆண்டவர் சொல்லும்போது எப்பா நரிகளுக்கு என்ன இருக்கு?
குழிகள் இருக்குப்பா, ஆகாயத்து பறவைக்கு கூடு இருக்குப்பா, ஆனால் மனுஷகுமாரனுக்கு தலை சாக்கி என்ன இல்லை. ஏன்னா ஏன் அப்படி சொல்லணும்? ஏன்னா அவருக்கு தெரியும் there is time very limited. அல்லேலூயா. டைம் இஸ் there but very limited. நேரம் இருக்கு ஆனால் கொஞ்சம் தான் இருக்கு. அல்லேலூயா. உங்களுக்கு தெரியுமா உங்கள் காலம் எவ்வளோன்னு? தெரியாது. அதனால தான் மோசே ஜெபிக்கிறான், ஆண்டவரே ஞானமுள்ள இருதயத்தை தாங்க, எதுக்கு நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு தாங்க. நான் வாழ்ந்துட்டு இருக்கிற காலத்தை நான் புரிஞ்சுக்கிடணும். இது எப்படிப்பட்ட டைம் பீரியட், இந்த காலத்தில் நான் என்ன செய்யணும், என் டைமை நான் வேஸ்ட் பண்ணிடக்கூடாது, என் கிருபையை நான் வேஸ்ட் பண்ணிடக்கூடாது, என் தாளந்தை நான் வேஸ்ட் பண்ணிடக்கூடாது, என் மேலே இருக்கிற அபிஷேகத்தை நான் வேஸ்ட் பண்ணிடக்கூடாது, இந்த கிறிஸ்தவ ஜீவியத்தை நான் பாழாக்கிடக்கூடாது. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. இப்போ தானியேல் பாபிலோன் தேசத்தில் இருக்கிறார். அவர் அடிமையாக கொண்டு போகப்பட்டவர் இப்போ அரசாங்கத்தில் வேலைக்கு வந்துட்டார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ அங்கே அவர் பிரதானிகளில் முக்கியமான ஆளாக நினைச்சார் இருக்கிறார். ஆனால் பைபிள் வாசிங்க, தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தை வாசிங்க. தானியேல் 9:2. தானியேல் ஆகிய நான் எருசலேமின் பாழ்கடிப்புகள் நிறைவேறி தீர 70 வருஷம் செல்லும் என்று கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியோடைய சொல்லிய வருஷங்களின் தொகையே, நல்லா சொல்லுங்க, அந்த வார்த்தையை நல்லா சொல்லுங்க, புஸ்தகங்களால் அறிந்து கொண்டேன். இது என்ன புஸ்தகம்? ராணி குமுதம் கல்கண்டா, நக்கீரனா, இந்தியா டுடேயா, அல்லது வேர்ல்டு டுடேயா, அல்லது பாபிலோனியன் டுடேயா? கிடையாது, வேத புஸ்தகம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ அவனுக்கு புரிஞ்சு போச்சு, சிறையிருப்பு நிறைவடைய போகிறது. 70 ஆண்டு காலம் என்ன செய்ய போகுது? முடிய போகுது. அப்போ முடிய போகுதுன்னா கர்த்தருடைய வார்த்தை நடக்க போகுது, தீர்க்க தரிசனம் நிறைவேற போகுது. அப்போ எருசலேமுக்கு ஏற்பட்டதான இந்த பாழ்கடிப்புகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட போகிறது. அப்போ நம்ம இப்போ அமைதியாக இருக்கக்கூடாது, இப்போ மறுபடி அர்ப்பணிக்கணும், மறுபடி ஜெபிக்கணும், கடந்த காலத்தில் நடந்த தீங்குகளுக்கு மனஸ்தாபப்படணும், நம்முடைய முன்னோர்கள் செய்த பாவத்துக்கு மன்னிப்பு கேட்கணும். ஆகவே அவன் முழங்கால் படிட்டு ஜெபிக்க ஆரம்பிக்கிறான், பாவங்களை அறிக்கையிட ஆரம்பிக்கிறான். நாங்கள் பாவம் செய்தோம் சொல்ல ஆரம்பிக்கிறான். எப்படி அவனுக்கு இந்த நாலேஜ் கிடைக்குது? எப்படி அவனுக்கு இந்த அறிவு வருது? புஸ்தகங்களால், வேத வசனத்தை குறித்த அறிவு வந்ததுனால தான் இப்போ அவனுக்கு தெரியுது, நான் எங்கே இருக்கிறேன்? பாபிலோனில் இருக்கிறேன். இப்போ நான் யாராக இருக்கிறேன்? இந்த தேசத்தை பொறுத்த வரைக்கும் நான் யார் தான்? அடிமை தான். ஆனால் நாங்கள் எங்கே இருக்க வேண்டியவங்க? இஸ்ரவேல் தேசத்தில் இருக்க வேண்டியவங்க. எங்களுக்கு என்ன நடந்தது, ஏன் நடந்தது, இப்போ அப்படி நடக்கும்போது தேவன் என்ன சொல்லி இருக்கிறாரு, அதற்கான கால வரையறை என்ன, இப்போ அதுக்கு எவ்வளோ காலம் போயிருக்கு, இது எல்லாம் கால்குலேஷன் இவனுக்கு தெரிய வருது. எதனால? வேத வசன அறிவினால். அல்லேலூயா. அப்போ இதெல்லாம் நமக்கு புரியணும். ஆமென். நீங்கள் 150 வயசு வரைக்கும் இருங்க, அது வரைக்கும் சந்தோஷமா, அதை பற்றி நான் தப்பே சொல்லலை. ஆனால் அந்த வருஷம் வரைக்கும் இருந்து என்ன செய்ய போகிறீங்க? உங்களுக்கு தெரியுமா நீங்கள் என்ன செய்யணும்னு? உங்களை குறித்து ஆண்டவர் என்ன செய்யணும்னு வச்சிருக்கிறான்னு உங்களுக்கு தெரியுமா? உங்கள் மூலமாக என்ன நடக்கணுங்கிறது தேவ திட்டம்னு தெரியுமா? அல்லேலூயா. அப்போ உட்காந்து என்ன செய்யணும்? ஜெபத்தோடு படிக்கணும். ஆமென் சொல்லுங்கள் பார்க்கலாம். இது ரொம்ப முக்கியம். லூக்கா 4ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நீங்கள் வாசிச்சு பாருங்கள். லூக்கா 4:17. இயேசு கிறிஸ்து தேவாலயத்தில் போய் அந்த ஜெபாலயத்தில் அவர் வாசிக்கிறார். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. அவர் அந்த புஸ்தகத்தை விரித்த போது, ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, அவர் வாசித்து முடிச்ச உடனே 21வது வசனத்தை பாருங்க. 21. அப்பொழுது அவர்களோட பேசத் தொடங்கி, உங்க காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று. அப்போ ஏசப்பாவுக்கு என்ன நாலேஜ் இருந்திருக்கு? பைபிள் நாலேஜ் இருந்திருக்கு, வேத வசன அறிவு இருந்திருக்கு. இந்த ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் ஏசாயா மூலமாக சொல்லப்பட்ட ப்ராஃபஸி யாரை பற்றியது? இயேசுவை பற்றியதுங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால தான் அவர் சொல்கிறார், இப்போ உங்கள் காதுகள் கேட்காது, என்ன செஞ்சுட்டு நிறைவேறிற்று. அல்லேலூயா. புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதப்பட்டது எல்லாம் இப்போ என்ன செஞ்சுட்டு இருக்கு? அல்லேலூயா.
அது மாதிரி உங்களை குறித்த எழுத்துக்கள் எங்கே தான் இருக்குது? இந்த பைபிளில் தான் இருக்குது. வேறு யார் கையிலையோ இல்லை, வேறு யார் வாயிலையோ இல்லை. ஆண்டவர் எழுதி கொடுத்த வசனத்தில் தான் இருக்குது. இந்த வேத வசன அறிவு உங்களுக்கு வந்தால் உங்கள் காலத்தை நீங்கள் புரிந்து கொள்ளலாம், உங்களுடைய வாழ்வை குறித்த திட்டங்களை அறிந்து கொள்ளலாம், தேவ சித்தத்தை நீங்கள் செய்து முடிக்க ஆண்டவர் உங்களுக்கு கிருபை தருகிறதை பெற்றுக்கொள்ளலாம். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. ரெண்டாவது இந்த காலத்தை அறிந்து கொள்ளவும், இந்த காலத்தில் நான் என்ன செய்யணுங்கிறத தெரிஞ்சு தேவ சித்தத்தை நிறைவேற்றி முடிக்க நமக்கு என்ன தேவைன்னா பரிசுத்த ஆவியின் நிறைவு தேவை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வேத வசன அறிவு தேவை. ரெண்டாவது பரிசுத்த ஆவியின் நிறைவு. இந்த யோவான் ஸ்நானகனை நீங்கள் குறித்து வேதத்தில் வாசித்தால் அவன் தாயின் வயிற்றில் இருக்கும்போதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருந்தான். அல்லேலூயா. மரியாளும் எலிசபெத் ஒருத்தரை சந்திக்கிறாங்க. மரியாள் எலிசபெத்தை வாழ்த்துறாங்க. இந்த வாழ்த்துதலின் சத்தம் கேட்டபோது பிள்ளை பரிசுத்த ஆவியினால் என்ன செஞ்சிட்டு துள்ளிட்டு. ஆமென், அல்லேலூயா. அப்போ ஆவியின் நிறைவு, பரிசுத்த ஆவியின் நிறைவு தான் உங்கள் சரௌண்டிங்கை உங்களுக்கு ரிவீல் பண்ணும். உங்கள் சுற்றி இருக்கிற காலங்கள் அது உங்களுக்கு வெளிப்படுத்தும். நீங்கள் யார் என்பதை வெளிப்படுத்துவார். உங்கள் மூலமாக செய்யப்பட வேண்டிய திட்டங்களை ஆவியானவர் வெளிப்படுத்துவார். சித்தமறிந்து நீங்கள் செயல்பட ஆவியானவர் உங்களை ஏவார். சிம்சோனை ஆண்டவர் ஏன் கொடுத்தார் அப்படிங்கிறத அவன் புரியாமல் இருந்தாலும் பைபிள் சொல்லுது ஆவியானவர் அவனை ஏவத்து வங்கினான். சாம்சன், அந்த ஓல்டேஜில் உன் பேரண்ட்டுக்கு நான் உன்னை கொடுத்தேன் அப்படின்னா பெலிஸ்தியர்கள் இஸ்ரவேலை அடிமைப்படுத்துகிறாங்க. அந்த அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேலர்கள் விடுவிக்கப்படணும்னா நீ நியாயாதிபதியாக எழும்பணும், நீ இரட்சகனாக எழும்பணும். அதுக்கு தான் ஆவியானவர் உன் மேலே தங்கி இருக்கிறார். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? இப்படி ஒரு ஸ்பிரிட் ஃபில்ட் எக்ஸ்பீரியன்ஸ், ஆவியின் நிறைவில் வாழும் அனுபவம் இருந்தால் தான் நீங்கள் இதெல்லாம் புரிஞ்சு செயல்படும். இல்லாட்டி நமக்கு என்ன நடக்குன்னு என்ன செய்யாது, தெரியாது. ஆமீன். நல்ல ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்லட்டேன். இந்த யோவான் ஸ்நானகன் காலத்தில் பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம், பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை, இந்த அக்கினி அபிஷேகம், இந்த நிறைவு எல்லாருக்கும் கிடையாது. யார் ஆண்டவர் தேர்வு செய்கிறாரோ அவங்களுக்கு மட்டும். ராஜாக்களுக்கு, தீர்க்கதரிசிகளுக்கு, ஆசாரியர்களுக்கு, அது போக சில சிறப்பான வேலைகளை செய்ய தேவனால் தேர்வு செய்யப்படும் விசேஷித்த நபர்களுக்கு தான் இந்த ஆவியானவரின் நிறைவு. புரியுதா உங்களுக்கு? ஆனால் இன்னைக்கு நம்ம காலத்தில் அப்படி இல்லை. மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அதை என்னைக்கு இயேசு பரமேறி சென்ற பிறகு, அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு பிறகு 50வது நாள் பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்ததோ அன்னைக்கு ஊற்றப்பட்ட ஆவியானவர் இன்றைக்கு வரைக்கும் பட்சபாதம் இல்லாமல் தம்முடைய ஆவியை அளவில்லாமல் ஊற்றி கொண்டிருக்கிறார். இந்த அபிஷேகத்தினால் வாஞ்சியோடு கேட்கும் ஒவ்வொருவரையும் நிரப்பி கொண்டிருக்கிறார். இந்த ஆவியானவர் மேல் தாகமாயிருக்கும் ஒவ்வொருவருக்கும் இந்த வல்லமை கொடுக்கப்படுகிறது. உன் சந்ததியின் மேலும் உன் சந்தானத்தின் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்றவர் பெரியவர்கள், சிறியவர்கள், வாலிபர்கள், மூப்பர்கள், முதிர்ந்தவர்கள் வித்தியாசமின்றி எல்லாரையும் நிரப்பிக் கொண்டிருக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாருக்கும் தாங்கள் யார் என்பதை அறிய முடியும். சின்ன பிள்ளையாக இருந்தாலும் அறிய முடியும். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். வாலிபராக இருந்தாலும் அறிய முடியும். சொல்லுங்க. மூப்பராக இருந்தாலும் அறிய முடியும். விசுவாசியாக இருந்தாலும் அறிய முடியும். ஊழியராக இருந்தாலும் அறிய முடியும். தங்களை சுற்றி இருக்கிற காலங்களை அறிய முடியும். தங்கள் வாழ்நாளில் அவர்கள் செய்ய வேண்டிய வேலைகளை, அவருடைய சித்தத்தை அறிய முடியும். அதுக்கு தான் யாரு? பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. அப்போ வேத வசன அறிவு தேவை, பரிசுத்த ஆவியின் நிறைவு தேவை. நல்ல தாழ்மையோடு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறலைன்னா உங்கள் வாழ்க்கை கொஞ்சம் கிருபையாக தான் போகணும். நான் சொல்கிற அர்த்தம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆண்டுடைய கிருபையால் தான் நடத்தப்படணும். அந்த அபிஷேகம் உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.
உங்களை எந்த தடையை வந்தாலும், எதிர்ப்பு வந்தாலும், சோறு வந்தாலும், சத்துரு வந்தாலும் நீங்கள் அந்த காலத்தை மேற்கொள்வீர்கள். நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்களுக்கு எதிர்த்து வரும் தடைகளை மேற்கொள்வீர்கள். உங்களை சுற்றி இருள் இருந்தால் நீங்கள் வெளிச்சமாக இருப்பீங்க. எத்தனை பேருக்கு இப்போ நான் சொல்கிறது புரியுது? இல்லாட்டி நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டியது இருக்கும், ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். அதனால் இந்த ஆவியின் நிறைவை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். சின்ன வயசுல ஆவியானோட கேட்கணும், என்ன நிரப்பணும். அந்நிய பாஷை நான் என்ன செய்யணும்? பேசி உங்களை ஆராதிக்கணும். ஹல்லேலூயா. என் நாவுகள் அயல் மொழியை பேசணும். மணிக்கணக்கு ஆவியில் நிரம்பி நான் ஜெபிக்கணும். ஆமீன் சொல்லுங்க. இந்த ஆவியின் நிறைவு இருந்தால் தான் உங்கள் வாழ்வை குறித்த காரியங்களை நீங்கள் அறிந்து ஆண்டவர் என்ன செய்ய சொல்கிறாரோ அதை புரிஞ்சு செய்ய முடியும். நல்ல பைபிளில் நிறைய பேர் நான் சொல்லலாம். 2 பேர் சுருக்கமாக சொல்ல, பிலிப், சிமியோன். இந்த 2 பேர் பார்த்துருக்கீங்களா? இந்த 2 பேருடைய வாழ்க்கையில் பிலிப்பு சமாரியா பட்டணத்துக்கு போயிட்டார். சமாரியா பட்டணத்துக்கு ஆவியின் ஏவுதலில் போல சிதறி போனார். அப்படி தானே? எருசலேமில் உபத்திரவம், அதனால் அங்கே தங்க முடியலை. அதனால் ஓடி போனாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துக்கு. அப்படி அவர் போகும்போது அவர் போன இடம் எது? சமாரியா. இப்போ அங்கே ஊழியம் செய்கிறாரு, சுவிசேஷம் சொல்கிறாரு, அற்புதம் நடக்குது, பேய் பிசாசு போகுது, வியாதியஸ்தர்கள் சுகமாகறாங்க, மாய வித்தக்காரெல்லாம் என்ன செய்கிறான்? மனம் திரும்புகிறான். அந்த பட்டணத்துக்கே மிகுந்த சந்தோஷம்தான். அல்லேலூயா. ஆனால் இப்போ திடீர்னு ஆவியானவர் வர்றார். நீ எழுந்து தெற்கு முகமாய் அந்த வனாந்திரத்தை நோக்கி போ. அல்லேலூயா. அந்த ரதத்தோடு சேர்ந்து கொள். ஆமீன் சொல்லுங்க. இப்போ ஓடுறான் பார்த்தீங்களா? இதுதான் கிரெடிட்டு. நான் சொல்ல எத்தனை பேர் புரியுது? அது கிரெடிட்டா தெரியல எனக்கு, ஆனால் இது கன்ஃபார்மாக கிரெடிட்டு. இது அவன் கணக்கில் இருக்கு. ஏன்னா இப்போ இவன் ஓடுறது எதில்? அவன் விருப்பத்தில் ஓடலை, சூழ்நிலையின் கட்டாயத்தில் ஓடலை, யாரோ அடிக்கிறாங்க விரட்டுறாங்க ஓடலை. ஆவியானவர் நிரப்பி நடத்துகிறோம். ஆவியின் நிறைவில் ஓடுறான். ஒரு மந்திரி ரட்சிப்புக்குள்ள நடத்தப்படுறான். ஞானஸ்நான சத்தியத்துக்கு அவன் ஒப்பு கொடுக்குறான். இருண்ட கண்டம் ஆப்பிரிக்காவுக்கு இப்போ சுவிசேஷம் போயிட்டு. அல்லேலூயா. இப்போ நீங்கள் சூழ்நிலையின் நிர்பந்தத்தினால வாழ்ந்து முடிக்க விரும்புகிறீங்களா? ஆவியின் நிறைவில் வாழ்ந்து முடிக்க விரும்புகிறீங்களா? காலத்தின் கட்டாயத்தில் வாழ்ந்து உங்கள் வாழ்க்கையை முடிக்க விரும்புகிறீங்களா? அல்லது பரிசுத்த ஆவியின் நடத்துதலினாலே வாழ்ந்து உங்கள் வாழ்க்கையை முடிக்க விரும்புகிறீங்களா? அல்லேலூயா. ஏன் இதை நான் இவ்வளோ அழுத்தமாக பேசுகிறேன்? ஆராதனையில் இதை பேசாமல் ஏன் உங்கள்கிட்ட பேசுகிறேன்னா, ஆராதனைக்கு எல்லோரும் வருவாங்க, ஆனால் ஜெபத்துக்கு எல்லாரும் வர முடியாது. அல்லேலூயா. அதுக்கு கிருபை உள்ளவங்க தான் வருவாங்க, ஜெபத்தின் மேலே வாஞ்சி உள்ளவங்க தான் வருவாங்க. ஜெபிக்கிற வரம் யாருக்கு ஆண்டவர் கொஞ்சம் வச்சிருக்கிறாரோ அவங்க தான் வருவாங்க. அல்லேலூயா. தேவ பாதத்தில் கொஞ்ச நேரம் காத்திருக்கணும்னு ஆசைப்படுறவங்க தான் ஜெபத்துக்கு வர முடியும். அதனால தான் ஜெபத்திற்கு வந்த உங்கள்கிட்ட நான் இதை பாரத்தோடு பகிர்ந்து கொள்கிறேன். அல்லேலூயா. நானும் வாழ்ந்தேன், நானும் ஊழியம் செஞ்சேன், நானும் கர்த்தருக்காக தான் சாட்சியாக இருந்தேன். இப்படி ஒரு வாழ்க்கை இல்லை. ஆவியின் நிறைவில் நான் வாழ்ந்தேன். ஆவியானவர் என்னை ஏவினதுனால நான் சென்றேன். 100 வயசுக்கு மேலே ஆயிட்டு சிமியோனுக்கு. அவனுக்கு ஒரு வார்த்தை சொல்லப்பட்டு இருந்தது, ஆண்டவராகிய கிறிஸ்துவை நீ காண மட்டும் மரணம் அடைய மாட்டாய். அதனால் பாருங்கள், இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருந்தான். அந்த ரட்சணியத்தை பார்க்குறதுக்கு வெயிட் பண்ணுறான். அவன் வழக்கமாக சர்வீஸ் டைமில் வருவான், ப்ரேயர் டைமில் வருவான், பண்டிகை நேரத்தில் வருவான், ஸ்பெஷல் இன்விடேஷன் இருந்தால் வருவான். ஆனால் ஒன் டே he was not there in the temple. ஒரு நாள் வந்தது, அவன் ஆலயத்தில் இல்லை. ஆனால் அந்த நாள் இயேசு அவருடைய பெற்றோர்கள் ஆலயத்திற்கு சுமந்து வந்த நாள். Hallelujah. Nobody informed that. ஒருத்தர் அவனுக்கு இதை சொல்லி அனுப்பலை. இது பப்ளிசிட்டி பண்ணப்படலை. இது இன்விடேஷன் அடித்து அந்த 8ஆம் நாள் விருத்த சேதன விழா என்ன செய்யலை, கொண்டாடப்படவில்லை. Nobody knows this is Jesus. Hallelujah. யாருக்குமே தெரியாதுங்க. ஆனால் இப்போ ஆவியானவர் அவன் என்ன ஏவுனதுனால பைபிள் சொல்லுது, அவன் ஆவியின் ஏவுதலினால ஆலயத்துக்கு வந்தான். அப்போ கரெக்டாக இயேசுவை கொண்டு வந்திருக்காங்க. அவன் கைகளில் ஏந்தி ஸ்தோத்திரம் பண்ணி, இப்போ உம்முடைய அடியேனை உம்முடைய வார்த்தையின்படி சமாதானத்தோடு. இப்போ பாருங்க, இதை பார்க்காம அவன் செத்துருந்தான்னா அவன் நிம்மதியாக செத்துருந்துருப்பானா?
இல்லவே இல்லை. அல்லேலூயா. ஆனால் இதை பார்த்ததுனால அவன் வாழ்க்கையில் கண்ணை மூடும்போது அவன் சமாதானத்தோடு கண்ணை மூடுறாங்க. நான் இன்றைக்கி ஒரு உண்மையை சொல்லித்தரேன். நீங்கள் இந்த காலத்தை அறிந்து உங்கள் வாழ்வை குறித்த தேவ திட்டத்தை புரிந்து உங்களை கொண்டு செய்ய வேண்டியதை நீங்கள் செய்யாமல் மரணம்னு ஒன்று வந்தால் உங்கள் ஆத்மாவில் இளைப்பாறுதல் இருக்காது. எழுதி வச்சுக்கோங்க. இந்த வார்த்தையை எழுதி என் பேரை போட்டு வச்சுக்கோங்க. பாஸ்டர் ஜெயக்குமார் போட்டு வச்சுக்கோங்க. அல்லேலூயா. அவன் நிறைய பேர் பொன்மொழி சொல்கிறதுலாம் கோட் சொல்கிறோம்ல, இவங்க சொன்ன பொன்மொழி இது. ஆமாம், நம்ம சொல்கிறது எழுதட்டுமே வரலாறுல. அல்லேலூயா. ஆமாம், அசைக்க முடியாத வார்த்தைங்க, மாற்ற முடியாத, மறுக்க முடியாத வார்த்தை. ஆவியின் நிறைவு இல்லாமல் நீங்கள் ஏதோ வாழ்ந்தேன், ஏதோ சர்ச்சுக்கு வந்தேன், பாஸ்டர் சொன்னதெல்லாம் செஞ்சேன், ஆமாம் ஒரு கூட்டத்தையும் நான் மிஸ் பண்ணதில்லை, ஏதோ மனசாட்சிக்கு பயந்துலாம் நான் வாழ்ந்தேன், இப்போ கண்ணை மூட போகிறேன்னா உங்கள் ஆத்மாவில் என்ன இருக்காது? இளைப்பாறுதல் இருக்காது. வேத வசனத்தின்படி உங்களை அறிந்து பரிசுத்த ஆவியானவரின் அந்த நிறைவில் நீங்கள் வாழ்ந்து உங்களை குறித்த திட்டத்தெல்லாம் நீங்கள் செஞ்சு முடித்தா மட்டும்தான். அல்லேலூயா. கண்ணை மூடும்போது கண்ணை சமாதானத்தோடு மூட முடியும். அல்லேலூயா. நல்லா புரியுதா நான் சொன்னது? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ வேத வசன அறிவு வேணும், பரிசுத்த ஆவியின் நிறைவு வேணும். இப்போ நிறைய பேருக்கு வேத வசன அறிவு இருக்குது, பரிசுத்த ஆவியின் நிறைவு இருக்குது. ஒன்றும் இல்லை. என்ன தெரியுமா? அதை செய்கிற துணிவு இல்லை. ஹல்லேலூயா. அதை செய்கிற துணிவு இல்லை. அறிவு, நிறைவு, துணிவு சொன்ன வார்த்தையை மறக்கக்கூடாது. அறிவு இருக்குது, வேத வசனத்தின் இதுக்கு தான் கர்த்தர் என்னை ரட்சித்திருக்கிறார். ஓகே. பரிசுத்த ஆவியின் நிறைவு இருக்குது. ஆமாம். அல்லேலூயா. ஆனால் என்ன இல்லை? நிறைய பேருக்கு என்ன இல்லை? துணிச்சல் இல்லை. ஏசுன்னா அதற்கு துணிச்சல் இருந்ததுனால தான் சிலுவையை அசால்ட்டாக என்ன செஞ்சார்? ஃபேஸ் பண்ணார். யோவான் ஸ்நானகனுக்கு துணிச்சல் இருந்ததுனால தான் அவன் தன்னிடத்தில் வந்த அத்தனை பேருக்கும் தான் யார் என்பதை உள்ளபடியே வெளிப்படுத்தினான். அல்லேலூயா. தலை பெயருங்கிறது அவனுக்கு தெரிஞ்சாலும் அவன் தைரியமாக இருந்தான். சிலுவையில் தன்னை அறைவார்கள் என்பதை அறிந்திருந்த போதிலும் இயேசுவும் அவரை பின்பற்றின சீசர்கள் இரத்த சாட்சியாய் மரிப்பதற்கு அவங்க என்ன செஞ்சாங்க? ஆயத்தமாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் என்ன இருந்துச்சு? துணிச்சல் இருந்தது. இன்றைக்கி நமக்கு பைபிள் சொல்லித்தரக்கு பாஸ்டர் இருக்கிறாரு, பரிசுத்த ஆவியில் நிரப்புறதுக்கு நல்ல வாய்ப்பெல்லாம் கொடுத்து பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நம்ம என்ன செஞ்சாச்சு? பெற்றாச்சு. இப்போ ஆவியில் என்ன இருக்குது? நிறைய பேருக்கு அந்நிய பாஷையில் என்ன செய்யுது? இருக்குது. பாஸ்டர் நான் இப்போ வீட்டில் அரை மணி நேரம் அந்நிய பாஷை பேசிகிட்டு இருந்தேன், ஆனால் இப்போ எவ்வளோ நேரம் பேசுகிறேன்? 1 மணி நேரம் பேசுகிறேன். இந்த வருஷத்தில் புதுசாக தீர்மானம் பண்ணியிருக்கேன், 2 மணி நேரம் பேச போகிறேன். அப்போ அறிவு இருக்குது, நிறைவு இருக்குது, ஆனால் வெளியில் இதை செய்கிறதுக்கு என்ன இல்லை? அதுக்கு மட்டும் என்னை கூப்பிடாதீங்க பாஸ்டர். இப்போ நிறைய பிரச்சனை இருக்குது பார்த்துக்கோங்க. ஆமாம், கம்ப்ளைண்ட் பண்ணிடுறான் பாஸ்டர், பிடிச்சி உள்ள என்ன செஞ்சிருவான்? அடிச்சிருவான் பாஸ்டர், சாணியை கரைச்சி என்ன செஞ்சிருவான்? ஊற்றிடுவான் பாஸ்டர். அல்லேலூயா. ரோட்டில் நிற்க விட்டு நம்மளை கேவலப்படுத்திடுவான். பார்த்தீங்களா? அதனால இதெல்லாம் நமக்கு ஒத்து வராது. அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களை நாங்கள் பின்னாடி இருந்து ஜெபத்தில் என்ன செய்கிறோம்? தாங்குகிறோம் பாஸ்டர். ஆனால் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம்? துணிஞ்சு என்ன செய்ய மாட்டோம். ஆனால் எஸ்தருக்கு ஒரு வார்த்தை சொல்லப்படும், இந்த காலத்தில் நீ மௌனம் வரும். யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் கன்ஃபார்ம். மனிதர்கள் ரட்சிக்கப்படுவது கன்ஃபார்ம், வீரான ரட்சிக்கப்படுவது கன்ஃபார்ம். இதை சுற்றி 25 கிராமங்களில் இருக்கிற ஜனங்கள் சந்திக்கப்படுவது நிச்சயம். ஆனால் இதை யாரை நம்பி கர்த்தர் வச்சிருக்கிறாரு? என்னையும் உங்களையும் நம்பி வச்சிருக்கிறாரு. நீங்களும் நானும் துணிச்சல் இல்லாமல் செயல்படாமல் வீட்டுக்குள்ளே முடங்கி இருந்தோம்னா இதற்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொருத்தர் மூலமாக வரும், வேறொரு இடத்துலேருந்து வரும். அல்லேலூயா. யார் தான் செய்யணும்? நாம தான் செய்யணும். நான் தான் செய்யணும். அப்படி சொல்லுங்கள். நாம தான் பொதுவாக சொல்லிடக்கூடாது. நான் தான் செய்யணும். என் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள ரட்சிப்புகளை நடத்துறது யார் வேலை? வலது பக்கமோ இடது பக்கமோ முன்பக்கமோ பின்பக்கமோ நரகத்துக்கு போக விட மாட்டோம்ல அப்படின்னு அவருக்காக உத்தரவாதம் பண்ணுறது யார் வேலை? அவன் காரி துப்புனாலும் பரவாயில்ல, அவன் வீட்டு சாக்கடையை என் வீட்டுக்குள்ளே விட்டாலும் பரவாயில்ல, இயேசு நல்லவர்னு சொல்லி ஆவன், இயேசு உன்னை நேசிக்கிறான்னு சொல்லி ஆவன். அல்லேலூயா. போலீஸ் ஸ்டேஷனில் போய் என்னை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணாலும் பரவாயில்ல, இயேசு தான் ரட்சகர்னு நான் சொல்லுவேன்.
இன்றைக்கி உலகம் எப்படி வந்துட்டு தெரியுமா? இயேசுவே ரட்சகர்னு சொல்லாத, இயேசுவும் ஆண்டவர்னு சொல்லு, ஒத்துக்கிறோம். இயேசு மட்டும்தான் கடவுள்னு சொல்லாது, அதான் பிரச்சனை. நீங்கள் இயேசுவும் கடவுள்னு சொல்ல போகிறீங்களா, இயேசு மட்டும்தான் கடவுள்னு சொல்ல போகிறீங்களா? அப்போ அதுக்கு அடி விழும், உங்கள் மேலே சட்டம் பாயும், உங்களை பிடிச்சி உள்ளே போடுவாங்க. அல்லேலூயா. உங்களை ஊரை விட்டு என்ன செய்வாங்க? ஒதுக்குவாங்க. உங்கள் வீட்டுக்கு நல்லது கெட்டதுக்கெல்லாம் என்ன செய்ய மாட்டாங்க, வர மாட்டாங்க. அல்லேலூயா. பரவாயில்லையா? பரவாயில்லையே. அப்போ தான் அந்த அக்காவுக்கு புரியுது, ஆகா செத்தாலும் சாகுறேன்டா பாருங்க. துணிச்சல் வந்துட்டா. ஆமென் சொல்லுங்க. பயந்து தான் இருந்தான் கிதியோன். ஆனால் கர்த்தர் அவனை பார்த்து, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோட கூட, இந்த பலத்தோட போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. ஐயா, மீதியானியர் வெட்டுக்கிளிகளை போல பரம்பி இருக்கிறாங்க. ஆனா கர்த்தர் சொல்ல, நீ துணிஞ்சு போ. ஒரு மனுஷனை முறியடிக்கிறது போல நீ மீதியானியரை முறியடித்து இஸ்ரவேலை அவர்கள் கையிலிருந்து ரட்சிப்போ. இந்த ஊர்ல எழும்பி இருக்கிற பலவான் எவ்வளவு வலிமையா இருந்தாலும் உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களோடு கூட இருக்கிற இயேசு பெரியவர். அவர் துணையோட நீங்க போனா இருளின் வல்லமையில் இருக்கிற ஜனங்கள் விடுவிக்கப்படுவார்கள். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காண்பார்கள். கட்டுண்டவர்கள் விடுவிக்கப்படுவார்கள். சிறை பிடிக்கப்பட்டவர்கள் விடுதலையாக்கப்படுவார்கள். அல்லேலூயா. அப்ப என்ன வேணும்? ஃப்ரெண்டுகிட்ட சொல்றதுக்கு என்ன வேணும்? துணிச்சல் வேணும். என்கிட்ட பேசாமல் போயிடுவாள், போட்டும். என் ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணி என் நம்பரை பிளாக் பண்ணிடுவாள், பண்ணட்டும். இன்னொரு நம்பர் வந்து கூப்பிடுவோம். நமக்கு தேவைன்னா செய்கிறோம்ல. எல்லா தேவை காட்டிலும் இதானே பெருசு. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா எப்போ இயேசு வருவார்னு நினைச்சியாது, அவர் வருகை சமீபம். அல்லது எப்போ நம்ம முந்துவன்னு நினைச்சியாது, தெரியாது. காலம் சமீபமாயிற்று, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இது மௌனமாக இருக்கிற காலம் அல்ல. இது யாரோ செய்யட்டும் எனக்கென்ன என்று அலட்சிய போக்காய் வாழும் நாட்கள் அல்ல. இது நீங்களும் நானும் எழும்பி நான் யாருங்கிறத அறிஞ்சி, நாம் யார் என்பதை அறிந்து, காலத்தின் சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல தேவ சித்தத்தை செய்ய அழைக்கப்பட்டவர்கள். வேத வசன அறிவு, பரிசுத்த ஆவியின் நிறைவு, இதை செய்வதற்கான துணிவு, இதோடு நம்ம எழும்பி செயல்படுவோம். பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி பரலோக ராஜ்யத்தில் பங்கடைவோம். எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அல்லேலூயா. என்னை யாருன்னு நான் தெரிஞ்சுக்கிடணும் ஆண்டவரே. எதற்காக என்னை ரட்சித்தீங்க தெரிந்து கொள்ளணும் ஆண்டவரே. என் மேலே இந்த கிருபை, என் மேலே இந்த அழைப்பு, என் மேலே இந்த அபிஷேகம் எதற்கு என்பதை நான் புரிஞ்சு வாழணும் ஆண்டவரே. அந்த வேத வசனத்திலிருந்து அதை அறிந்து கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க. இந்த காலத்தை புரிந்து கொள்ள எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. உங்க சித்தம் என்ன என்பதை நான் புரிந்து செயல்பட எனக்கு கிருபை தாங்கப்பா. இந்த காலத்தை அறிந்து இதில் நாங்கள் ஏன் எதற்காக உம்முடைய பிள்ளைகளாய் வாழ்கிறோம் என்பதை புரிந்து என்ன செய்ய வேண்டும் என்பதை அறிந்து உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றி முடிக்க கிருபைத்தார். எங்க காலத்தை நாங்க போக்கடிச்சிடக்கூடாதுப்பா. நாங்க யார் என்பதை மறந்துடக்கூடாதுப்பா. நாங்க செய்ய வேண்டியதை செய்யாம பாதியிலையோ அல்லது ஒண்ணுமே செய்யாமலோ விட்டுறக்கூடாது ஆண்டவர். எங்களுக்கு வேண்டிய கிருபைத்தார், வேத வசன அறிவைத்தார், பரிசுத்த ஆவியின் நிறைவைத்தார், இதை செய்வதற்கு வேண்டிய துணி வைத்தார். இந்த வசனத்தை கேட்ட எல்லாரும் இந்த வார்த்தையின்படி ஆசீர்வதிக்கப்பட்டு உம்முடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பார்களாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.